ஒரு காதல், ஒரு நினைவு, மறக்க முடியாத ஒரு முகம். அவ என்னோட வாழ்க்கையில வந்த நாள் எல்லாமே மாறி போச்சு. ஆனா ஒரு நாள் அவ என்ன பார்த்ததும் தவிர்க்க ஆரம்பிச்சா. நான் கேட்க நினைச்ச கேள்வி ஒரே ஒண்ணுதான், ஏன்? அது ஒரு சாதாரண காதல் கதை இல்ல. அவ மறைக்கிற ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் தெரிஞ்சா நான் அவளை இழந்துடுவேனோ, இல்ல அவ என்ன காப்பாத்துறாளா? இந்த காதல் முடிவுக்கு வருமா? நினைவில் நீ மட்டும் இந்த ஞாயிறு முதல் உங்க யூடியூப்ல. எண்ணங்கள் குடியிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே, நம்ம தலைவன் தலைவியை பற்றி ஒரு கதை, என் உள்ளத்தில் உதித்த கதையை நான் உங்களுக்கு வாரம் வாரம் தொகுத்து வழங்கலான்னு இருக்கேன். நம்ம செல்லங்களோட இந்த கதையை நான் தொடரலாம் அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட்ஸில் உங்கள் பொண்ணான கையால் கருத்துக்களை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். என் இனிய உறவுகளே, கண்மணிக்கு அவங்க ஆர்டர் கொடுத்துட்றாங்க. இனிமேல் நீங்கள் மதியான சாப்பாடு 150 பேருக்கு சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுது கண்மணி. ஆனால் அந்த பக்கம் எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு அன்புவை நல்லா ஏற்றி விட்டுட்ருக்காங்க. ரொம்ப தான் நொந்துக்கிட்டு ஃபுல் போதையில் ஆகிக்கிறாரு. இங்கே நல்லா சந்தோஷமாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வேலைக்கு ஆட்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. இவங்க கண்மணி வந்து ஒவ்வொருத்தவங்களாம் கேட்குறது, வேலை பார்க்குறது. இவ தான் ஒருத்தி எதிரி ஆக்கிட்டான்னா ஏதாவது கண்டுபிடிச்சிட்டே வாட்ச் பண்ணிட்டே தானே இருப்பாங்க. வெண்ணிலாவுக்கும் தெரியுது, ஓ வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறியா, இருடி மவளை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஆட்கள் ஒரு ஆளை அனுப்பிடுறாங்க. இந்த வெண்ணிலா அவங்களும் நடிக்கிறவங்க நல்லா தானே நடிப்பாங்க, பிடிச்சி போகுது, வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. அங்கே ஒரு 10 பேர்கிட்ட வேலைக்கு சேர்த்து மதியானம் சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. அடுப்பு கிடுப்பு காசு கொஞ்சம் அட்வான்ஸும் கொடுத்துட்றாரா, அதை வச்சு எல்லாத்தையும் சமையல் மதியான சாப்பாடை சூப்பராக சமைக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. வெண்ணிலா வந்து சந்தோஷப்பட்டுக்கிறது. பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, அவள் மதியானத்துக்கு சரியான சாப்பாடை கொடுக்க மாட்டா. ஏன் எதை வச்சு சொல்கிற வெண்ணிலா? அதுவா நம்ம ஆள் அங்கே அனுப்பிட்டோம்ல. என்ன வெண்ணிலா சொல்கிற? ஆமாம். உடனே மயூரியும் ஸ்வேதாவும், வெண்ணிலா கை கொடு கை கொடு, வெண்ணிலா நீ சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துடு வெண்ணிலா, அப்போதான் அவளை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். அவளை இனிமேல் என்ன பண்ணுறது, அவள் அங்கே இருக்கட்டும், அவளாம் இங்கே வீட்டுக்கு வரவே கூடாது. இப்போவே பாரு அவளோட தொழிலுக்கு நான் அவளோட சாம்ராஜ்யத்தை தகத்துறேன் பாரு. இப்போ நான் ஆளை அனுப்பிட்டேன், அவள் என்ன பண்ண போறா வெண்ணிலா? அதெல்லாம் எல்லாம் பண்ணுவா. அவங்க சாப்பாடை வாயில் வச்சுன்னா பூ என்ன சமையல்னு சொல்லிட்டு அவங்க துப்புற துப்பு இந்த கண்மணி மூஞ்சி பூரா நனையணும். ஐயோ சந்தோஷமா இருக்கு வெண்ணிலா, ஐயோ அதை நான் பார்க்கணுமே, போவோம் வாங்க அப்படின்னு எல்லாம் ரெடியாக நிற்கிதுங்க. அதாவது தூரத்துலேருந்து பார்க்கலாம் அப்படின்னுட்டு இவங்களும் கண்மணி என்ன பண்ணுறாங்க, சமைச்சதெல்லாம் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு வேனில் ஏற்றிடுறாங்க. கொண்டுக்கிட்டும் போகிறாங்க. அங்கே பார்த்தா ரெடியாக இருக்குதுங்க. எப்படியாவது இவ மூக்கோட படணும், நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சாப்பாடு இறக்கிறாங்க. அவங்க வேலைக்காரவங்களும் ஏற்றி இறக்குறாங்களா, சமைக்கிறவங்களும் இன்றைக்கி முதல் நாள் எல்லாத்தையும் அவங்களும் வந்து ஒரு 2-3 பேரை கூட்டிகிட்டு வராங்க வேலைக்கு ஹெல்ப்புக்கு இறக்க ஏற்றுறதுக்கு. அப்போ பார்த்தா வெண்ணிலா அந்த ஆளை அவள் வச்சால அந்த பொம்பளையை பார்த்து அப்படி கேட்கல அப்படிங்கிறாங்க. அடுத்து சரி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்க சாப்பாடெல்லாம் உள்ளே போயிடுதுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க மெனு அதெல்லாம் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. எல்லாரையும் சாப்பிட உட்கார வைக்கிறாங்களா. சாப்பாடு கொடுத்தா வெண்ணிலா என்ன பண்ணுது, இருடி இரு எங்கள் சாப்பாடை வாயில் வைக்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கண்மணியோட சாப்பாடை வச்சு சாப்பிட்டா அப்படியே வைக்கிறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கல. கண்மணி அப்படியே ஒரு படபடப்பாக இருக்குது. சார் சாப்பாடு நல்லா இருக்குது தானே, நல்லா இருக்குது தானே அப்படிங்கல. என்னம்மா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வெண்ணிலாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படின்னு பாட்டி அப்படின்னு கை தம்ஸ் அப் பண்ணிக்கிடுவாங்க இல்லையா, அது தம்ஸ் அப் அது பண்ணுதுங்க. அடுத்து பார்த்தா சூப்பர்மா கை கொடுமா அப்படின்னு கண்மணிக்கு கை கொடுக்குறாரு. இதுங்க பாட்டியும் வெண்ணிலாவும் கை கொடுத்தது எடுக்கிறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் நல்லா இருக்கா, நல்லா இருக்காவா, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிம்மா நல்லா 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 இருக்குதுமா, வேற லெவலில் கலக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாங்க. நாளைக்கு இன்னும் உனக்கு நான் நிறைய ஆர்டர் கொடுக்குறேம்மா அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ சார் அப்படிங்கிற இந்தாம்மா பணம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு அள்ளி கொடுக்குறாரு. அதையெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலா குரூப்ஸ் அப்படியே வாரியா நடுங்குதுங்க. அதுக்கப்புறம் கண்மணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிறாங்க. ஏய் இவா அப்படின்னு சொல்ல இந்த பிள்ளை என்ன பண்ணுது, இருங்க அப்படின்னு கண்மணி அம்மாட்ட, அம்மா அந்த வர்றேன், போயிட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வாட்டுக்கு வெளில போகுது. இங்கே பார்த்தா போகிறாங்க வெண்ணிலாட்ட, என்னங்கம்மா அப்படிங்கல, என்னங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அறைய போகிறாங்க. ஏம்மா என்னடி பண்ணி வச்சிருக்க, நான் உன்னை என்ன சொன்னேன், சாப்பாட்டில் உப்பு மிளகாய் எல்லாத்தையும் அள்ளி போட சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா அது வந்து நான் போடலான்னு தான் போனேன், ஆனால் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்துச்சு, என்னை எங்கிட்டுமே போக விடலம்மா அப்படின்னு சொல்ல. என்னடி சொல்கிற? ஆமாம் எல்லாமே நறுக்கி கொடுக்குற ஐட்டத்திலே இருக்க வச்சுட்டாங்க, அதனால் என்னால் பண்ண முடியலம்மா, அவளே தான் நின்றுக்கிட்டு இருந்தா, அவள் என்ன மனுஷியாவ அப்படின்னு சொல்ல. அப்படி பண்ணிட்டாளா, அப்படின்னா நீ வேறு எதுக்கு மாறு, நீ நறுக்கிற வேலை வேணா நான் கிண்டுற வேலைக்கு போ, என்னை நறுக்கிற வேலையில் போட்டாங்க, இப்படி ஒரே வேலையில் நிப்பாட்டுவாங்க நான் நினைக்கலம்மா, நாளைக்கு நான் ஏதாவது பண்ணிடுறேம்மா அப்படிங்கிறாங்க. உன்னை நம்பி நான் புண்ணியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நாளைக்கு கண்டிப்பாக நான் பண்ணிடுறேன் ப்ளீஸ்மா அப்படிங்கிறாங்க. போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றாங்க. அதுக்கப்புறம் இப்படி சொதப்பிட்டாலே
அப்படின்னு இங்கே வெண்ணிலா நொந்துக்கிறது. என்ன வெண்ணிலா, நீ ஒரு காரியம் கூட உருப்படியாக பண்ண மாட்டியா? பாரு எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்க. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ பாரு. இப்போ பாரு, அவள் நல்ல பேரை தட்டிட்டு போயிட்டா. ஐயோ பாட்டி, இருங்க பாட்டி, நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அடுத்த நாள் பார்த்துக்கலாம். அவளை வளர விடக்கூடாது வெண்ணிலா. என்ன வெண்ணிலா அப்படிங்கல, இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு வெண்ணிலா திட்டம் திட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அப்படியே வந்தோன்னே கண்மணியை பார்த்து மேடம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஏன் என்ன மேடம் சொல்கிறீங்க, கண்மணினே கூப்பிடுங்கக்கா அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவங்க, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல, பரவாயில்லைங்க, எல்லாருக்கும் சூழ்நிலை தான், எல்லாரும் கெட்டு போகிறதும் நல்லதாக இருக்கிறதும், அவள் அப்படி பேசியிருக்கிறா, அப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆமாம்மா, எவ்வளவோ நானும் சொல்லி பார்த்தேன் ஒருத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஆனால் நீ போய் நில்லு, உனக்கு நான் எவ்வளோ வேணாலும் பணம் தர்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா. நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா, என்ன பண்ணியிருப்பா, வேற ஆளை வச்சு பண்ணியிருப்பா. அதனால தான் நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு மனசு கேட்காம என் மனசு கொஞ்சம் கெட்ட மனசாக போக தெரிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி என்னை மன்னிச்சிட்டீங்க. வேற ஆளாக தான் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க தெரியுமா. நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா, உங்களை நான் வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அதனால தான்மா நான் உங்ககிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, அந்த வெண்ணிலா என்ன சொன்னா அப்படின்னு கேட்க, என்ன சொன்னாலா, திட்டுன்னு திட்டிப்புட்டா. என்னடி பண்ண, மிளகாத்தூள் போடலையா, உப்பை போடலையா, என்ன சாப்பாடை கெடுத்து வைக்கலன்னு என்னை அவ்வளோ பேசிப்புட்டா, அவெல்லாம் மனுஷியாமா அப்படிங்கிறாங்க. சரி விடு, அதெல்லாம் கேவலமானது, கூவம் அப்படித்தான் நாரும், நீ விடுமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லிக்கா, நாளைக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் அவள் என்ன நம்ப மாட்டாமா, அவள் வேறு ஏதாவது பண்ணுவாம்மா, பார்த்துமா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுவா, சாப்பாட்டுக்களை எப்படி, நம்ம தான் பார்த்து சமைக்க போகிறோமே. சரி, சாப்பாடை பார்த்து செஞ்சாலும் அதை கொண்டு போய் சேர விடாமல் பண்ணிட்டா. ஆமாக்கா கரெக்டு அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கண்மணி என்ன பண்ணுது, அம்மா நம்ம சாப்பாடு நாளைக்கு கண்கொத்தி பாம்பா பார்க்கணுமா, எவ்வளோ வேலை பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிற, அந்த வெண்ணிலா இப்படிலாம் பண்ணுறாளா? ஆமாம், அப்போ ஏன் நீ வந்து வெண்ணிலாவோட ஆளா அப்படின்னு அந்த அம்மா பார்த்து கேட்க, அம்மா அவங்க வெண்ணிலா ஆளா இல்லைம்மா, இப்போ அவங்க நம்ம ஆளுமா, இருந்தாலும் உன் நல்ல மனசை பார்த்துட்டு அவள் திருந்திட்டா, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், நம்ம பொழப்பே வீணாக போயிருக்குமேடி. ஏம்மா நீ அந்த பொம்பளைட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல மாட்டியா அப்படின்னு திட்டுறாங்க நம்ம கண்மணி அம்மா. அந்த பொண்ணு வெண்ணிலா அனுப்பின ஆளை பார்த்து, இல்லைம்மா நான் சொன்னாலும், நான் மாட்டேன்னு சொன்னாலும் வேற ஆள் அனுப்பியிருக்கோம், அதனால தான் நான் வந்தேம்மா அப்படிங்கிறாங்க. எப்படியோம்மா உங்களுக்கு கடைசி நேரத்தில் புத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா கண்மணி என்ன பண்ணுது, அடுத்த நாள் என்ன பண்ணான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான சாமான்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தா வீட்டில் போயிட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குதுங்க. சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுது, கண்மணி வந்து சாதிச்சிட்டா, இனி இது மட்டும் இல்லை, அவள் இன்னும் மேலும் மேலும் வளருவா அப்படின்னு. ஆனால் இங்கே போய் அன்புக்கிட்ட நல்லா ஏற்றி விடுறாங்க. அன்பு பாத்தியாடா, அவள் மதியான சாப்பாடும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஆமாடா அப்படிங்கிற ஸ்வேதா மயூரி, ஆமாம் நாங்கள் கண்ணால் பார்த்தோம், அவள் பெரிய ஆளாக இருக்கிறா தெரியுமா, அவள் வேணுங்கிட்டு தாண்டா உன்னை கல்யாணமே பண்ணியிருக்கிறா, இந்த கோட்டையே வீட்டையே ஆளலான்னு அவள் தெரியாதனமாக வீட்டை விட்டு அவள் விதி போயிட்டா, ஆனாலும் விட மாட்டேங்கிறாடா. எப்படி தெரியுமா, அந்த ஆளை நல்லவா, அப்படி பேசி சிரிச்சு மயக்குறாடா அப்படிங்கிற செம்மதாகிறாரு. இங்கே பாரு அன்பு, இன்னும் அப்படியே விட்டோம், அவள் இந்த இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையாதுக்கு அவளே ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அந்த ஓனர் என்ன மனுஷனாவே அப்படிங்கிற பார்க்குது. சிவகாமி வந்துடுது, ரொம்ப பேசாதீங்க, அவருக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு அதனால கொடுக்குறாரு, உங்களோட டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா கொடுக்க போகிறாரு, எங்களோட டேஸ்ட்டு அவனுக்கு மேனாமணிக்கு போல இருக்கவன் அப்படி இப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் அத்தை, இப்படிலாம் பேசாதீங்க, ஏண்டி உனக்கு என்னடி, நான் அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற, பாட்டி விடுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா ஆயிரம் இருந்தாலும் அம்மா இல்லையா அன்புக்கு, அதனால் அவங்க அம்மா பேச விட மாட்டேங்கிறாரு. அன்பு நீ அம்மா பாசத்தில் உன்னோட வாழ்க்கை தரத்தை நீ இழக்கிற அப்படிங்கிற, அப்படியே இவங்க அப்பா மட்டும் இன்னமும் அம்மா பேச்சை கேட்கலாமா, இவங்க அம்மா பேச்சை கேட்கக்கூடாதான் அப்படிங்கிற பார்க்குறாரு. நீ வா அன்பு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் ஏற்றி விட்றாங்க. ஏற்றி விட்ட கையோட கொஞ்சம் நேரத்தில் வெண்ணிலா வருது. வெண்ணிலா வந்தோன்னே அன்பு அப்படின்னு பார்க்க, உன்னை நான் எத்தனை தடவை சொல்கிறேன் வராதுன்னு, ஏன் சும்மா வர்ற, ஏன் அன்பு அப்படிலாம் சொல்லாத அன்பு, உனக்காக நான் தோல் கொடுக்க வந்திருக்கேன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு டம்ளர் எடுத்து ஊற்றுதுங்க. அப்படியே அன்பு பார்க்க அவங்க அப்பையும் பாட்டி வந்துடுறாங்க. வாமா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு, அன்பு நீ அவளை எவ்வளோ உயிருக்கு உயிராக அப்படியே தாங்கின தலையில் வச்சு கொண்டாடின, ஆனால் சின்னதாக ஒரு பிரச்சனை, பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன், ஆனால் ஒரு மன்னிப்பு கூட கேட்க முடியாதுன்னு ஓடி போயிட்டா. ஆனால் இப்போ வெண்ணிலா நீ என்னதான் விரட்டி துரத்தினாலும் இங்கே வந்து நிற்கிறோங்கிறா, நீ காலால் இட்ட வேலையை தலையால் செய்ய ரெடியாக இருக்கா, நீ இப்போ மட்டும் ஊன்னு சொல்லு, நீ சொன்னால் எல்லாத்தையும் அவள் செய்வா, இந்த உலகத்தையே பொடியாக ஆக்கி காட்டுவா. ஆமாம் அன்பு உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அன்பு, புரிஞ்சுக்க அன்பு அப்படின்னு வெண்ணிலா அப்படியே அழுக. அப்படியே பார்க்குறாரு, உனக்கான இந்த வெண்ணிலா நீ புரிஞ்சுக்க, நீ முத விரும்பினது இவளை தானே அன்பு அப்படின்னு பாட்டி
நல்லா ஏற்றி விடுது. அப்படியே மெய் மறந்து இருக்க வெண்ணிலா என்ன பண்ணுது, அப்படியே கிட்டக்க வந்து நீ கவலைப்படாத அன்பு, நான் இருக்கேன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு தோளோட தோலை அப்படியே சாய்ச்சிக்கிட்டு அந்த பாட்டில் இருக்கிறத எடுத்து கொடுக்குது, டம்ளர் இருக்கிறத எடுத்துக்கிட்டு இவரும் குடிக்கிறாங்க. நீ கவலைப்படாத அன்பு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தடவி தடவி கொடுக்குதுங்க. நான் குட்டியை தடவி கொடுப்போம்ல அந்த மாதிரி இவங்க எல்லாரும் ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அவங்க மயனும் போயிடுறாங்க. இங்கே வெண்ணிலா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். அன்பு கவலைப்படாத அன்பு கவலைப்படாத அப்படின்னு சோஃபாவில் அப்படியே சாய்ச்சிக்கிறதுங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. காலையில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா அப்படியே கலைஞ்சு போய் கிடக்கிற மாதிரி கிடக்க, டேய் அன்பு வெண்ணிலா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பாட்டி வர, என்னாச்சு, நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்ல, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, அப்படியே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. சிவகாமி வந்துடுது. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.